ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பதிவு. ஏன் அப்படின்னா, மாத பலன் கிட்டத்தட்ட ஒரு 30-31 நாட்கள் அப்படிங்கும்போதே நமக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்ன எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. அந்த வகையில் ஏப்ரல் மாத ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படின்னு வரும்போது இந்த கிரகங்களோட சுழற்சிகள், இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் எதுவுமே பயிற்சி கிடையாது. குரு, சனி, ராகு, கேது. மற்ற கிரகங்கள்லாம், சந்திரனையும் நம்ம விட்டுறணும். ஏன்னா சந்திரன் வந்து தினப்பலன், தினத்துக்கு அந்த சந்திரன் மாறிகிட்டே இருக்கும். நட்சத்திர சாரம் அப்படியே மாறிகிட்டு இருக்கும். 2.25 நாள் அவ்வளோதான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ரொம்ப அற்புதமாக இந்த மேஷராசியை விட்டு விலகி 19 ஏப்ரலில் அவர் வந்து ரிஷபத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். பெரிய விஷயம். அடுத்தபடியாக புத பகவான் 10 ஏப்ரலில் மீனராசிக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார். ஏன்னா கன்னியில் உச்சம் அப்படிங்கிறதுனால மீனத்தில் அவர் நீச்சம். இந்த நீச்சம் எதனால் வந்தது அப்படின்னா, அங்கே குரு வந்து ஆட்சி. எப்போவுமே குரு பலமாக இருக்கும்போது புதனோட வேலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதை கொடுக்காது. அதனால தான் அங்கே நீச்சம்னு ஆச்சு. அடுத்தபடியாக சூப்பராக சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் 14/4/2026 அன்னைக்கு அவர் அந்த மீன ராசியில் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார் அவரே. ஏன்னா அங்கே தான் சனீஸ்வர பகவான். இப்போ செவ்வாயும் கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். 14ஆம் தேதி அவர் அப்படியே ரிலீஸ் ஆகி மேஷத்துக்கு வர்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உச்சம் வேற இந்த சூரிய பகவான். அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா, பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதேமாரி நமக்கு வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அது ரொம்ப விசேஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க, கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ அருமையாக தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்கு போகலாமா? அன்பான கும்ப ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு மாதமா, இரக்கம் இருக்கக்கூடிய மாதமா? அப்போ இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல 4-9 குடைய அதிபதி சுக்கிர பகவான், சுகாதிபதி, பாக்யாதிபதி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் இருக்கார். உங்களோட முயற்சிகளை முன்னேற்ற வச்சுருக்கார், ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கார், எல்லாம் ஓகே. 19/4/2026 இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். ஸோ சுகாதிபதி சுகஸ்தானத்தில் வர்றார். ஸோ மாளவிய யோகம் இங்கே கிடைக்கிறது. மாளவிய யோகம் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு ஃபேவரபுளாக இருக்க போகிறார். ரொம்ப அற்புதம். அப்போ இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். சரியா? இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். அப்போ தான் எந்தெந்த கிரகங்கள் நம்ம நல்லபடியாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால வெளியூர் பயணம் கிடைக்கும், வெளிநாட்டு பயணம் கிடைக்கும், ஆன்மீக பயணம் கிடைக்கும், சொத்து சேர்க்கை உண்டாகும். அதே மாதிரி வீடு, மனை, வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல் அலுவலகத்தில் இருக்கும். அதேமாதிரி உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சுக்கிர பகவானோட அனுகிரகத்தில். சரி, நெக்ஸ்ட் சூப்பரான இது பயங்கர ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்னென்னா, உங்கள் குரு பகவான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். 5ஆம் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா புத்திரகாரகன் புத்திரஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக தேடி இருக்கிறவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். இந்த கும்பராசினியர்களுக்கு ரொம்ப அற்புதம். வீட்டில் மழலை சத்தம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அது சந்தோஷம். அதேமாரி இந்த ஆன்மீக பயணங்கள்,
அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது ரொம்ப மனசில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வருமானம் வந்துகிட்டே இருக்கும், செலவுகள் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும், அதேமாரி சொத்து சேர்க்கை எல்லாமே கிடைக்கிறனால ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தாலே அதுவே போகும். கரெக்டாக அந்த வகையில் குருவோட ஸ்தான பலம் இருக்குது, பார்வை பலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் முறை உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, சூப்பர். அடுத்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, அதி சூப்பர். அடுத்தபடியாக உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு, சூப்பர். ரைட். ஸோ குருவோட பார்வையும் இருக்கிறதுனால அப்பாவுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதேமாரி லாபம், உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் லாபம் எல்லாமே கிடைக்கும். முக்கியமாக உங்கள் ஜென்மராசியும் பார்க்கறதுனால சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படியே சமாளித்து நீந்தி போயிட்டே இருப்பீங்க. சரியா? அடுத்தபடியாக ராகு புதன். இந்த ராகு புதன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்மராசியில் இருக்கார். 2 பேரும் இணைந்து உங்கள் ஜென்மராசியில் இருக்காங்க. ராகு ஜென்மராசியில் வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. ஏன்? குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழுறதுனால தான். சரியா? ஓகே. புதன் அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவின் மூலமாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சாதாரண கும்பராசினியர்கள் கொஞ்சம் எல்லாமே யோசித்து தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அம்சம். ஆக நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு அழகாக திட்டம் போட்டு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம். அடுத்தபடியாக 10/4/2026, அதாவது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து இந்த புதன் டிரான்சிட் ஆகிறார். எங்கே? உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு புதன் வர்றது ரொம்ப விசேஷம். ஆனால் நீச்சம் அடைகிறார். ஸோ தனவரவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதுமாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, யாருக்கு கொடுக்குறது, என்ன ஏது, முடியுமா முடியாதா, அதெல்லாம். அதுமாதிரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க. ஆனால் அதில் வந்து 2 விஷயமா இருக்குது. என்னென்னா, செலவுகள் வந்து அத்தியாவசியமான செலவு ஒன்று, ஆடம்பர செலவு ஒன்று. ஸோ அத்தியாவசியமான செலவு இது பண்ணுங்கள், ஆடம்பர செலவு யோசித்து செய்யுங்க, வேணுமா வேண்டாமான்னு. சரியா? அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 5-8 கூடிய அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சமடைகிறார் என்பது இந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக முக்கியமான விஷயம், களத்திராதிபதி சூரிய பகவான், உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான். அவர் எங்கே இருக்காருன்னா உங்களோட 2ஆம் இடம் அப்படிங்கிற தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். ஏற்கனவே அங்கே சனீஸ்வர பகவான் இருந்துட்டு இருக்கார். அவருடைய இவர் போய் சேர்ந்த உடனே உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. அதுமாதிரி சில சமயம் இஎம்ஐ கட்டக்கூட முடியாதபடி ஒரு சிச்சுவேஷன், கொஞ்சம் அப்படியே சமாளிக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ இஎம்ஐ கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக அவன் விட்டுருவானா? எங்கேயாவது கடன் வாங்கி நம்ம கட்டணும். அந்த மாதிரி அந்த கடன் வாங்கி கட்டுறது கடன் தானே. அந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க. அதேமாரி குடும்பத்துலேயும் சின்ன குழப்பங்கள், பேசுகிற வார்த்தைகள், இல்லை கணவன் மனைவி உறவு எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்தது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயின்னு இருக்கீங்க. சரி. ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் விரையாதிபதி, 2ஆம் வீட்டு இதுக்கு வந்தோடனே 7.5 முடிய போகிறது. பட் அதுக்குள்ளேயுமே உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இந்த இடத்துல 2ஆம் தேதியிலேருந்து செவ்வாயும் வந்து சேர்ந்துடுறார். செவ்வாய் யார்? உங்களுக்கு 3-10 கூடிய அதிபதி, சகாதிபதியும் அவர் தான், ஜீவனாதிபதியும் அவர் தான். அவரும் அங்கே சேர்ந்துடுறதுனால உங்களுக்கு இந்த 2ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது, சூரியன், சனி, செவ்வாய். சரி. அப்போ அப்படியே 2ஆம் வீட்டில் இந்த 10ஆம் தேதியிலேருந்து புதனும் வந்து நீச்சம் அடைந்து அவரும் சேர்ந்துடுறார். ஸோ இந்த கன்ஜெக்ஷன் அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அப்போ நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. சரியா? தனவரவு எப்படி வரணுங்கிறத திட்டம் போட்டு வேலை செஞ்சால் சூப்பர். உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக அருமையாக கவனமாக வேலை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் ஒரு பெரிய ஆறுதல், பரவாயில்லை அப்படிங்கிறது என்னென்னா, 14th ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். என்னென்னா, ஏப்ரல் 14th இந்த சூரிய பகவான் ஓடி வந்துடுறார். அவங்கள விட்டு ஓடி வந்து அந்த உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்தில் சூப்பராக உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். சூப்பர். ஏன்னா களத்திராதிபதி 3ஆம் இடத்துல வந்து உச்சமடைகிறார் அப்படிங்கும்போதே உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள், நீங்கள் என்னென்னலாம் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். சந்தோஷமான ஒரு இது. அதேமாதிரி உடன்பிறப்புகள் வழியில் ரொம்ப அற்புதமான ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இந்த உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். இந்த வேலையை என்னால் செய்ய முடியும். இது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தீங்க, ஆனால் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உத்தியோகத்தில் கிடைக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ், அற்புதமாக ஒரு முன்னேறக்கூடிய ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு இருக்குது. ரைட். ஆனால் என்ன, இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். அதே சமயம் சுக்கிரனும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். 14th ஏப்ரல்லிருந்து தலைவர் சூரிய பகவானும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். அற்புதம். கிரகங்கள் அமைப்புகள் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது இந்த மாதம் முழுவதும் பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
சரியா? அதுமாரி குடும்பத்துலேயும் கவனமாக இருக்கணும். இந்த வாக்குறுதிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? இந்த 3 இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனால ரொம்ப விசேஷம். ஆக சனி செவ்வாய்க்கு சேர்க்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் அந்த சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த குரு பகவான் அற்புதமாக கொடுக்குறார். சரியா? குரு, சுக்கிரன், சூரியன் சூப்பர். சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவான் நேராக போயிட்டு செவ்வரளி மாலை போட்டு வாங்க. அதேமாதிரி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரியா? அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக விடவே கூடாது. சனீஸ்வர பகவான் தினந்தோறும் காகத் வச்சாய் வித்மகே கட்கஹஸ்தாய் தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வீடு வாங்கிடலாமா? சில பேர் குதர்க்கமாக கேட்பாங்க. புரியுதா? குதர்க்கமான கேள்வி யார் வேணாலும் கேட்கலாம், தப்பே கிடையாது. நான் கூட கேட்பேன், யார் வேணாலும் கேட்கலாம். ஆனால் எதையுமே நம்ம நம்பிக்கையோடு பண்ணணும். ஒன்று. அதேமாரி நம்மளோட ஜனனகால ஜாதகம், நம்ம பிறந்தபோது ஒரு ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சரியா? அந்த ஜாதகம் எப்படி தசாபுக்தி வேலை செய்கிறது, என்ன ஏது, அதை பொறுத்து தான் அந்த வீடு மனை வாகனம்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் வண்டி வாகனம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. புரியுதா? அப்படி பார்த்தா உலகத்தில் ஏகப்பட்ட கோடி வாகனம் இருக்கணும். எல்லாருக்கும் வண்டி வாகனம் தெரிஞ்சிடுத்துன்னா, ஓட்ட தெரிஞ்சிடுத்து, இல்லை வாங்க தெரிஞ்சிடுத்துன்னா, யார் யாருக்கும் அந்த பிராப்தம் இருக்கோ அப்போ தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் டக்குன்னு கிடைக்கும். இந்த ஸ்லோகம் சொல்லவும் அந்த தசாபுக்தி சேரவும் டக்குன்னு கிடைக்கும், வீடு வாங்கிடுவாங்க. அப்போ சாதாரணமாக இந்த கும்பராசினியர்களுக்கு சொந்த வீடு வாகனம் கண்டிப்பாக அமையும். சரியா? அப்போ இந்த பரிகாரம் செய்யும்போது, இந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது சனீஸ்வர பகவானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவானுக்கு எல் தீபம் போடுங்க சனிக்கிழமை. ஆக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எப்படிப்பட்ட சூழலில் இருந்தால் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த விசேஷமான வழிபாடுகள்னால. ஆக இந்த வழிபாடுகள் நீங்கள் செய்யும்போது கும்பராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.